மே ஒண்ணுங்க உழைப்பாளர் தினம். தல பர்த்டேங்க. அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. இந்திய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியவர் சுவாமி விவேகானந்தர் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப இளைஞர்களுக்கு மனதுல ஒரு வில் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தல அஜித். அஜித் வந்து அந்த பிராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டாங்க. ஷூட்டிங் நேரத்துல அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாருன்னா எல்லாருக்கும் அவர் கையால பிரியாணி சமைச்சு போடுவாங்க. அவரோட இன்ஜுரி யோசித்தார், L4 L5 ஆர்டிபிஷியல். அந்த இன்ஜுரியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பண்ணுவாருன்னா விட்டே கொடுக்க மாட்டாரு. நான் பண்றேன். இந்த உலகமே தானே வளர்த்துக்கிறதுக்கு அந்த பொசிஷனுக்கு வரது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு உங்களுக்குலாம் தெரியும். சும்மா மேல கொண்டு போய் ஏற்றி வைக்கிறதுக்கு நாங்க ஒரு முட்டாள் இல்லை. பையன் பட்ட வேதனையும் கஷ்டமும் ஊர் உலகத்துல எந்த நடிகனுமே பண்ணது. அவ்வளோ ஆபரேஷன் நடக்கவே முடியாதுங்க. அஜித் ஆர்டிஸ்டுக்கு மரியாதை கொடுக்கறது, அப்புறம் ஃபேமிலி வேல்யூஸ், எப்படி பிஹேவ் பண்ணுறது, பொண்ணுங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது, நிஜமா சச் எ கிரேட் ஜென்டில்மேன். அக்ஷரா ஜி ஜி யார் இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுறாங்க. நிறைய பேரும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, மட்டும் ஜின்னு சொல்லுறது அது வேற விஷயம். ஒரு பொண்ணு வந்து அவங்க முன்னாடி அப்படி வந்தாங்க அப்படின்னா அண்ட் அவங்க வந்து பேசணும் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்திரிச்சு தான் பேசுவாங்க, உட்கார்ந்துட்டு பேசவே மாட்டாங்க. விச் இஸ் அ வெரி வெரி ரேர் குவாலிட்டி. பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் முடிச்ச உடனே வெக்கேஷன் போவாங்க. தலை ஒருத்தர் மட்டும்தான் ஷூட்டிங் முடிச்ச உடனே ஆப்ரேஷன் போகக்கூடிய ஒரே நடிகர். இப்போ 5000 பேருக்கு இந்த கண் ஆப்ரேஷன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். யாருக்கும் வெளியவும் தெரியாது. இது இப்படியே யாரோ தெரிகிற மாதிரியும் செய்யலை. அவர் ரசிகர் மன்றம் வச்சு ஒரு பெரிய விழா வச்சு அவர் வந்து நின்று எல்லாருக்கும் பணம் கொடுக்குறது அதெல்லாம் செய்யலை. அப்புறம் L5 ஆர்டிபிஷியல் அந்த இன்ஜுரியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பண்ணுவாருன்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம பண்ணுவோம். நல்லா கேட்டுக்கோங்க, பைக் அடிக்க 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கணும். பேக் வீல் மட்டும் தரையில இருக்கும், ஃப்ரண்ட் வீல சடனா மேல தூக்கிடணும் சார். இது போன்ற பைக் சாகசம் எல்லாம் தலைக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். ரேசிங்காக இருந்தாலும் சரி, கார் ரேசிங்காக இருந்தாலும் சரி, போத் ஆர் எக்ஸைட்டிங். அது ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எக்ஸைட்மெண்ட். ஒரு ஹெலிகாப்டர்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கும் என்னால் சொல்ல முடியும், இந்தியாவில் வந்து நீங்க ஏரோ மாடலர் அப்படின்னு வேலை விட்டு இருந்தீங்கன்னா இவர் நம்பர் 1ல இருப்பாரு. ஏன்னா அவ்வளோ ஸ்கில்ஸ் அவர்கிட்ட பார்த்து. தம்பி மயில் வாங்கணும். 1000 ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தன் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா முதல் 4 படம் வர்றப்பமே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணி 2 வருஷம் பெட் ரெஸ்ட் ஆகி இருக்கிற எல்லா மீடியாவும் இருந்துகிட்டு அன்லக்கி ஹீரோ, இந்த பையன் வளரவே மாட்டான்னு சொல்லி இத்தனை பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க சிரிக்கிறத பார்த்து நம்ம பயப்படலாம். இன்னைக்கு 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தால். நீ நட்டு வச்ச பூச்செடிக்கு உனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்கு. நீ உழைப்பதை ஊருக்கு விருந்தாக்கு. பட்டாசை போட்டு வட்டாளம் கூட்டு எப்பேர நீ சொல்லி கொண்டாடு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. அடுத்தவன் காலம் மிதிச்சு முன்னேற வாழ விடு போ.